இந்த சோ கால்டு பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப் பண்ணுறது வந்துட்டு இட் இஸ் நாட் ரியல். ஏன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன், ஒரு ஆணும் பெண்ணும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு பெஸ்டின்னுவாங்களா அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் வந்துட்டு கண்டிப்பாக தவறுவாங்க. தவறுது அப்படின்னா they will fall in love, they will get infatuated to the other person. அது அவங்க சொல்ல மாட்டாங்க, ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும். இப்போ நிறைய மூவிஸில் கூட அந்த பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப் பண்ணுறது வந்து பியூரான ஒரு ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் வந்துட்டு ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. இப்போ நான் சொல்கிற இந்த பர்டிகுலர் ரியல் லைஃப் கேஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க கல்யாணம் அப்படின்னு அவங்க பத்திரிக்கை நீட்டுறப்போ தான் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் தேவர் ஆக்சுவலி இன் லவ் அப்படின்னு. அது வரைக்குமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் நாங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஃபார் செவரல் இயர்ஸ் தேவர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ குழந்தை குட்டியோட ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணது வந்து நான் வந்து ஜட்ஜ் பண்ணல, அது தப்புன்னு நான் சொல்லலை.